சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நானும் சந்தோஷமாக வந்துள்ளேன். நீயும் அலட்சியமாக போனால் என்ன செய்ய முடியும் என்னுடைய தங்கமே? நான் சந்தோஷமாக சொல்லும் விஷயத்தை நீ கேட்டால் மட்டும்தானே எல்லா விஷயமும் உனக்கு புரிய வரும், எல்லாம் உனக்கு தெரியவும் வரும். நீ பாட்டுக்கே அலட்சியமாக போனால் என்ன செய்ய முடியும் சொல்? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை முழுமையாக தெரிந்து கொள். உன்னுடைய கஷ்ட காலமானது முடிந்துவிட்டது. உன்னுடைய இஷ்டமான நாட்களானது துவங்கிவிட்டது. ஏற்கனவே பல விஷயங்களை நீ அனுபவித்து விட்டாய். இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இன்பமாகவே நீ அனுபவிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு முறை உன்னை ஒரு ஆள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நெருங்கிய உறவாக கூட இருக்கட்டும், உன் துணையாக கூட இருக்கட்டும், ஒரு முறை உன்னை உன்னுடைய உறவுகள் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்றால் அவர்களிடம் நிச்சயமாக போய் முன் நிற்காதே. உன் பாசத்தை நீ அவர்களிடம் திரும்பியும் காட்டாதே. எவ்வளவுதான் காட்டி அவர்களுக்கு புரிய வைத்தாலும் அவர்கள் உன்னை ஏமாற்றத்தான் செய்வார்களே தவிர உன்னை ஒரு பொழுதும் வாழ வைக்க மாட்டார்கள். உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை முன்பு சொன்னாலும் பின்பு போய் உன்னை அதிகமாக பேசுபவர்கள், தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டுபவர்கள் மட்டும்தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலையிலும் எல்லாரையும் புரிந்து கொள். யாரையும் எப்பொழுதும் முழுமையாக நம்பி ஏமாந்து விடாதே. நீ உண்மையான அன்பு கொடுக்கிறாய் என்பதற்காக அடுத்தவர்களும் அதே போல அன்பு தான் கொடுப்பார்கள் என்பது கிடையாது. புரிகிறதா தங்கமே? உன்னுடைய அன்பும் உன்னுடைய பாசமும் உண்மை. ஆனால் அவர்களுக்கு அப்படி அல்ல. நீ என்பது முக்கியமில்லாத ஒன்று. அவர்கள் உன்னிடம் பொழுதுபோக்குக்கு பேசினார்கள். இப்பொழுது வேறொரு நபர் வந்தவுடன் உன்னை விட்டு போய்விட்டார்கள். அவ்வளவுதானே தவிர எல்லோரையும் நம்பி ஏமாந்து விடாதே. இப்பொழுது நான் என்ன ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தேன் என்பதையும் சொல்கிறேன். அதற்கு முன்பு இந்த விஷயத்தையும் நான் உனக்கு சொல்ல வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏமாந்தது சில நபர்களால் மட்டும்தான். நீயாக போய் யாரிடமும் ஏமாறவில்லை, பாசத்தை காட்டவில்லை. உன்னை தேடி வந்தார்கள், உன்னிடம் நல்லபடியாக பேசினார்கள், பாசத்தை காட்டினார்கள். ஆனாலும் பிறகு அவர்களே உன்னை விட்டு போய்விட்டார்கள். ஏன் வந்தார்கள், எதற்கு போனார்கள், எந்த ஒரு விஷயமும் உனக்கு தெரியவே இல்லை. உனக்கு குழப்பமே அதுதான். எதற்கு வந்தார்கள், எதற்கு போனார்கள், எதுவுமே உனக்கு புரியவில்லை. தேடி தேடி வந்தார்கள், ஒதுங்கி ஒதுங்கி போனாய். கடைசியில் நீ எப்பொழுது தேடுகிறாய்? அவர்கள் ஒதுங்கி போய்விட்டார்கள். போகட்டும், விடு. பிடித்த கஷ்டமானது உன்னை விட்டு போய்விட்டது என்று நினைத்துக்கொள். யார் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தார்கள் என்பது உனக்கு தெரியும். வந்த நாளிலிருந்து உனக்கு ஏகப்பட்ட கஷ்டம், சந்தேகம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்காத, கேட்காத கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள். உன்னிடம் பல பேச்சுகளை அவர்கள் பெற்றார்கள். அந்த உறவு வந்ததிலிருந்து உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வந்ததே தவிர இன்பங்கள் வருவது இல்லை. நீயோ அன்பை காட்டி காட்டி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். ஒருவருக்கு அன்பை காட்டினால் நிச்சயமாக நல்லது செய்ய வேண்டும். திரும்பவும் உண்மையான அன்பை கொடுக்க வேண்டும். வந்தவர்கள் உன்னிடமிருந்து சில விஷயத்தை எடுத்து கொண்டு விட்டு போய்விட்டார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையான அன்பை மட்டும் காட்டவே இல்லை. போதும். பல பேருக்கு நீ இறக்கப்பட்டது, பல பேருக்கு உதவி செய்தது எல்லாம் போதும். அன்பை காட்டி காட்டி ஏமாந்தது போதும். வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழந்தால் சமாளித்து விடலாம். பொன், பொருள் எல்லாவற்றையும் இழந்தால் கூட சமாளித்து விடலாம். உண்மையான அன்பு கடைசி வரைக்கும் இருக்கும். நம் வாழ்நாள் முழுவதும் இந்த உறவானது இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, அது பாதியிலேயே போகும் பொழுது வரும் வழியானது மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு தரும். உன் வாழ்க்கையில் அந்த ஒரு வேதனையை தான் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். காலம் காலமாக கஷ்டத்தில் மூழ்கி கிடந்த உனக்கு விடிவு காலத்தை தர வேண்டும் என்பதற்காகவே இந்த சாயாகிய நான் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று ஓடோடி வந்துவிட்டேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு தடையாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல முறையில் செய்ய விடாமலும் இருந்த உறவை
உன்னிடமிருந்து எடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை நான் தரவுள்ளேன். இனிமேலாவது எல்லாரையும் புரிந்து கொள். எல்லாரும் நல்லவர்கள் என்று ஏமாந்து விடாதே. நான் இது உனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் உன்னால் அல்ல, ஏதோ ஒரு உறவால்தான் போய்விட்டது என்று நினைத்து சந்தோஷப்படு, கவலைப்படாதே. ஆனாலும் ஒரு உறவு கடைசி வரைக்கும் வரும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, அது பாதியிலேயே காணாமல் போகும் பொழுது, அது இல்லை என்று தெரியும் பொழுது, வழியானது மரண வழியாகத்தான் இருக்கும். பரவாயில்லை, விடு தங்கமே, உனக்கு நான் இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாகவும் இந்த சாய் இருப்பேன். நீ எதற்கும் கலங்காதே. நீ போகும் பாதை வெற்றி பாதையாக மாறும். உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவாய். நீ எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறும். உன் வீட்டில் சுப காரியங்கள் நிச்சயம் நடக்கும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாய். யார் எப்படி போனாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னுடைய உண்மையான அன்புக்கு தகுதி இல்லாதவர்களிடம் நீ எவ்வளவுதான் அன்பை காட்டினாலும் புரியாது. காலம் முழுவதும் உன்னை விட்டு போனவர் தனிமையில் இருந்து வாடும் நிலை வரத்தான் போகிறது. அப்பொழுது கூட நீ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து போன நபர்களை சேர்த்து கொள்ளாதே. அவர்கள் எவ்வளவுதான் கவலையாக வந்து உன்னிடம் நான் உன்னை விட்டு போனது தவறுதான் என்று சொன்னாலும் அதையெல்லாம் ஒருபொழுதும் நீ மனதில் ஏற்றுக்கொள்ளாதே. உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன். ஏற்கனவே பல பேர் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள். இனியும் யாரும் உன்னை காயப்படுத்தக்கூடாது என்று நீ நினைத்தாயானால் நிச்சயமாகவே உன் வாழ்வில் நீ சுதாரிப்போடு இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் இழந்த அனைத்தையும் மறந்துவிடு. இனி உன் வாழ்க்கையில் நான் தரும் இன்பத்தை மட்டும் உன்னுடைய ஞாபகத்தில் வைத்துக்கொள். நீ பெறும் ஒவ்வொரு இன்பத்திலும் நான் உனக்கு துணை இருப்பேன். உன்னுடைய கண்ணீரை துடைத்து வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல செல்வங்களை நான் உனக்கு தருவேன். இனிமேல் நீ கலங்கக்கூடாது. யார் உன்னை கலங்க வைத்தார்களோ, யார் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள்தான் கலங்க வேண்டும். இந்த சாய் உனக்கான பாதுகாப்பையும் உனக்கான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி உன்னை நிச்சயமாக ஒரு நல்ல இடத்தில் அமர்த்துவேன். ஒவ்வொரு நேரமும் உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஆசைகளை நான் நடத்தி வைப்பேன். யார் மூலமாகவும் எல்லா இடத்திலும் நான் உனக்கு உதவி செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு உனக்கு பேரும் புகழையும் பெற்று தருவேன். எல்லாமே நான் இருக்கும் பொழுது கவலை வேண்டாம் அம்மா. நீ என்னை அப்பாவாகத்தானே நினைக்கிறாய்? நீயே சொல். நீ என் பிள்ளைதானே? நான் உன் அப்பா தானே? கவலைப்படலாமா? நான் இருக்கும் பொழுது நீ அமைதியோடு இருக்க வேண்டும். உன்னை இங்கு இந்த பூமிக்கு கொண்டு வந்த எனக்கு உன்னை எந்த விதத்தில் வாழ வைக்க வேண்டும் என்று தெரியும். பாதியில் வந்த உறவு பாதியில் போய்விட்டது. அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் இருந்த கஷ்டமானது ஒழிந்தது என்று சந்தோஷப்படு. எத்தனையோ நாட்கள் அந்த உறவினால் நீ அழுதிருக்கிறாய், கலங்கியிருக்கிறாய். அப்பொழுதெல்லாம் உன்னுடைய கண்ணீரை துடைக்க வராத உறவு இனியுமா உன் வாழ்க்கையில் வந்து வந்து உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது? போனது போகட்டும். வரும் உன் வாழ்க்கையில் இனி வரும் ஒவ்வொரு உறவும் உனக்கு ஏற்ற உறவாக இருக்கும். வாழ்வில் எல்லோருக்கும் அடிகள் இருக்கும். அதற்கு பிறகுதான் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் உனக்கு ஒரு உண்மையான உறவையும் உண்மையான வாழ்க்கையையும் நானே தருவேன். சீக்கிரத்தில் பார், உனக்கான நல்லது நடக்கும். கண்ணீரை துடைத்துக்கொள். இந்த நேரத்தில் நான் உன்னை சந்தித்தது மிக மிக சந்தோஷம் அடைகிறேன். நான் மன திருப்தியாக உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். என் மனமானது பாரமானது குறைந்தது. உன்னுடைய பாரத்தையும் நான் இறக்கி வைப்பேன். இந்த சாயாகிய நான் உனக்கு முழு நேரமும் துணையாக இருந்து உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். சகலமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.